இந்த இனிய அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் வரவேற்று தலைமை உரை ஆற்றுமாறு கம்பன் கழகத்தின் தலைவர் அவர்களை அழைக்கிறோம். கம்பன் கழகமும் அமரர் ஏவிஎம் நினைவு அறக்கட்டளையும் இணைந்து 33வது ஆண்டாக நடத்துகிற இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சொற்பொழிவு நிகழ்த்த வருகை தந்திருக்கிற கோவையைச் சேர்ந்த கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, 33 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழாவில் பேச வருகிறவர்களுக்கு ஏவிஎம் அறக்கட்டளை சார்பில் மரியாதை செய்கிற மரியாதைக்குரிய திருமதி மீனா வீரப்பன் அவர்களே, இந்த மண்டபம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். இந்த சொற்பொழிவு ஏவிஎம் அவர்களுடைய நினைவு சொற்பொழிவு. அப்படியானால் ஏவிஎம் நினைவிலே நிற்கிறவரை அவர் வாழ்கிற பொழுது என்ன காரியங்கள் நிகழ்த்தினார் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மண்டபத்திற்கு பெயரை ஏவிஎம் ராஜேஸ்வரி என்று வைத்திருக்கிறார். ஏவிஎம் ராஜேஸ்வரி என்றால் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றுகிற மறைந்த ஏவிஎம் அவர்களுக்கு வாழ்க்கை துணைவியாக அமைந்தவர் ராஜேஸ்வரி அம்மையார். சிறந்த குடும்ப பெண்ணுக்கு உரிய அருமையான தோற்றத்தோடு கணவன் ஏவிஎம் அவர்களுக்கு அடிக்கடி ஆலோசனை வழங்குபவர். ஏவிஎம் அவர்கள் உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் கூடவே அவரோடு பயணம் செய்தவர். தமிழகத்திற்கு பணியாற்றுவதற்காக அருமையான புதல்வர்களை, சரவணன் போன்ற அருமையான மைந்தர்களை ஈன்று வழங்கியவர். அவர் இப்பொழுது நம்மிடத்திலே இல்லை. அவர் நமக்கு வழங்கிய செல்வங்கள் இருக்கின்றன. அதைப்போல இன்றைக்கு ஏவிஎம் என்றால் ஏவிஎம் சரவணன் என்று தான் எல்லோருக்கும் தெரியும். வேறு சகோதரர்களும் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனால் வெளியிலே வந்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற பெருமையும் சிறப்பும் படைத்தவர் ஏவிஎம் சரவணன் அவர்கள். இந்த 33 ஆண்டுகள் நினைவு சொற்பொழிவில் எனக்கு உள்ள பெருமை, இந்த முதல் சொற்பொழிவிலே இருந்து இந்த ஆண்டு நடைபெறுகிற 33வது சொற்பொழிவு வரை நான் தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறேன். முதல் சொற்பொழிவை மறைந்த பேரறிஞர் ஆசா ஞானசந்தம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர் அன்றைக்கு ஆற்றிய ஆராய்ச்சி உரை இன்றைக்கும் நூலாக பலராலே விமர்சிக்கப்படுகிற, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நூலாக விளங்கி வருகிறது. எப்படியோ நான் அன்றைக்கு முதல் நிகழ்ச்சியில் அமைச்சராக இருந்தேன். அதற்கு பிறகு அமைச்சராக இல்லை. கம்பன் கழக தலைவராக மறைந்த நீதிபதி இஸ்மாயில் அவர்கள் என்னை இந்த கம்பன் கழக தலைவராக ஒப்படைத்ததற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு மேல் கம்பன் விழாவை ஆகஸ்ட் 12, 13, 14 தேதிகளில் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதைப்போல ஏவிஎம் சரவணன் அவர்களும் 33 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னையே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏவிஎம் நிகழ்ச்சிகள் என்றால் அங்கே சரவணனை பார்க்கிறோமோ இல்லையோ, எஸ்பி முத்துராமன் அவர்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். இங்கே பார்க்கிறவர்களுக்கு எஸ்பி முத்துராமன்
ஏதோ சாதாரணமாக பணியாற்றுகிற ஒரு தொண்டராக தெரியும். ஆனால் எஸ்பி முத்துராமன் என்பவர் ஒரு 40-50 திரைப்படங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற எல்லா நடிகர்களையும் இயக்கிய திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அப்படிப்பட்டவர் இன்றைக்கும் இந்த ஒரு நாள் விழாவிலே மட்டுமல்ல, நடைபெற இருக்கிற 42வது கம்பன் விழாவிலேயும் 3 நாட்களும் இரவு பகலாக பாடுபட்டு உழைத்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட அற்புதமான தொண்டர்கள் கிடைத்ததால்தான் காலஞ்சென்ற அமரர் ஏவிஎம் அவர்கள் தன்னுடைய பணிகளை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஏவிஎம் என்றால் சரியான நேரத்திற்கு பணி செய்பவர் என்று பொருள். அவர் தன்னுடைய படத்தில் வாழ்க்கையை முயற்சி திருவினையாக்கும் என்று தான் போட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி முயன்று முயன்று வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்திற்கு வந்தவர். எவ்வளவு உயரமாக வந்தாலும் கீழே இருப்பவர்களை அவர் மறந்து விடுவதில்லை. அப்படிப்பட்ட அருமையான மனிதர் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவதற்கு, திரைப்பட தயாரிப்பாளராவதற்கு நான் முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த தெய்வத்தாய் படத்திற்கு அவர்தான் எனக்கு பணம் கொடுத்து உதவினார். எப்பொழுது திருப்பி தருவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒன்றும் பணக்காரன் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, மாத சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு தொண்டன். அப்படிப்பட்டவனை நம்பி இன்றைக்கு நான் வெளியிலே சொன்னால் பரவாயில்லை, 3 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அந்த படத்தை எடுப்பதற்கு எனக்கு ஊக்கமளித்தார். மிக வெற்றிகரமாக நடந்த எம்ஜிஆர் நடித்த படம் தெய்வத்தாய் முதல் படம். படம் எடுத்து முடிந்து அவரிடத்திலே வரவு செலவை பார்த்து பாக்கி தொகையை கொடுப்பதற்காக போயிருந்தேன். அவர் பெங்களூர் சென்றிருந்தார். பெங்களூருக்கு ஃபோன் செய்து கேளுங்கள் என்றேன். அவர் சொன்னார், வீரப்பனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், நான் வந்ததற்கு பிறகு பணம் வாங்கி கொள்ளுகிறேன் என்றார். பணத்தை கொடுக்காமலே படம் வெளியானது, மிக பெரிய வெற்றியை பெற்றது. வந்ததற்கு பிறகு அவர் கணக்கு பார்த்து வாங்கி கொண்டார். அவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் பெருமை பெற்றவர். படிப்படியாக காரைக்குடியிலே வியாபாரத்தை தொடங்கி காரைக்குடியிலேயே ஸ்டுடியோ அமைத்து படம் எடுத்து, சென்னையிலே கோடம்பாக்கம் என்று வெற்று திடலாக இருந்த இடத்திலே ஸ்டுடியோ அமைத்து, மிகப்பெரிய ஸ்டுடியோவாக பல ஏக்கர் நிலங்களிலே அமைத்து சுமார் 60-70 படங்களுக்கு மேல் அவர் காலத்திலே எடுத்த பெருமைக்குரிய படத் தயாரிப்பாளர், பெருமைமிக்க உழைப்பாளி, தொண்டர், சிறந்த மனிதர் ஏவிஎம் அவர்கள். அவருடைய 33வது நினைவு நாளில் கலந்து கொண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பை பெற்ற இந்த தொண்டன் என்னுடைய மகிழ்ச்சியையும் ஏவிஎம் குடும்பத்தாருக்கும், இன்றைக்கும் அவர் பெயரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற சரவணன் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக அவரால் வளர்ந்த காரைக்குடியை சார்ந்த என்னுடைய அருமை தம்பி எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து, கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பேசுவதற்கு இடமளித்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம். இன்றைய சொற்பொழிவாளர் அனைவரும் அறிந்த செம்மல் செந்தமிழ் வாணர். அவர்களை அறியாதவர்களே இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் பல மேடைகளை கண்டறிந்தவர். வானொலி, தொலைக்காட்சி என்று எல்லா நிகழ்வுகளும் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறவர். காதல் உறவினில், கலைகளில், உணவினில், ஈதல் புறத்தல், இயற்கையை ரசித்தல், வாழ்தல் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை என்று கவிஞர் கண்ணதாசன் வரிகளே தம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் எண்ணி வாழ்ந்து வருபவர் திருவாளர் முத்தையா அவர்கள்.
வல்லினத்தையும் நோகாமல் மென்மையாக பேசும் பண்புமிக்க கொங்கு மண்ணில் பிறந்தவர் இவர். கோவையில் பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் முதுகலை பயின்றவர். சசி விளம்பர நிறுவனம், சென்னை ப்ரீப் எஸ்டேட் கம்யூனிகேஷன்ஸ் விளம்பர நிறுவனங்களில் பணியாற்றி 1994 காப்பி கேட்ஸ் கிரியேட்டிவ் கன்சல்டன்சி என்கிற பெயரில் படைப்பாக்க ஆலோசனை மையம் ஒன்றை தொடங்கினார். 1995 இவரது கருத்துருவாக்கத்தில் மாப்போசிஸ் நிறுவனம் தயாரித்த எய்ட்ஸ் தடுப்பு விளம்பரம் தேசிய அளவில் 2வது இடத்தை பிடித்து வெள்ளிப்பதக்கம் பெற்றது என்பது அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும். கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் மாணவர்களிடையே தலைமை பண்பு மேலிட பல பயில அரங்குகளை நடத்தி வருகிறார். இன்றும் நமது நம்பிக்கை என்ற சுய முன்னேற்ற மாத இதழையும் மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார். கடல் கடந்து சென்றும் கன்னித்தமிழை பரப்பி வருபவர், ஊடகங்களில் அன்றாடம் தோன்றுபவர், மேனாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களால் தொடங்கப்பட்ட எழுத்து இலக்கிய அறக்கட்டளையின் அறம் காவலர் இவர். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வெற்றி தமிழர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் இவர். சத்குரு ஜக்கி வாசுதேவ் உருவாக்கிய கிராம புத்துணர்வு இயக்கத்தின் திட்டக்குழு உறுப்பினர், சிகரம் உங்கள் சிகரம் மனிதவள மேம்பாட்டு இயக்கத்தின் இயக்குநராக இருந்து வெற்றி நடை போடுகிறவர். பல்வேறு துறைகளிலும் 57 நூல்களை படைத்துள்ள சிறப்பிற்கு உரியவர். தமிழ்ச்சுடர், நற்றமிழ் நல்லறிஞர், தன்னம்பிக்கை நாயகன், தமிழக அரசின் கலைமாமணி விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இளைய சமுதாயம் உழைக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி என்ற சிகரத்தை தொட வேண்டும் என்பதற்காக சென்னையிலேயும் கோவையிலேயும் எல்லா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் சென்று ஒரு நல்ல விதையை விதைத்து வரக்கூடிய இளம் செம்மல் அன்னார் அவர்கள் இப்பொழுது எதிர்காலத்தில் அவர்களெல்லாம் விருட்சமாக ஆவார்கள் என்ற முனைப்போடு தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பார்த்தால் நாம் கம்பன் காட்டும் யோகியர் என்ற தலைப்பிலே என்னென்ன விதைகளை தரப்போகிறார், அது எவ்வாறு விருட்சமாகும் என்பதை நாமெல்லாம் கேட்டு ரசிப்போம். ஏவிஎம் குடும்பத்தின் சார்பிலே அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பினை ஏவிஎம் குடும்பத்தை சார்ந்த திருமதி மீனா வீரப்பன் அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள். கனிகளும் பொன்னாடையும் கொடுத்து மகிழ்வதில் அனைவரும் மகிழ்வோம். கம்பன் கழகத்தின் சார்பிலே கம்பன் கழக தலைவர் அவர்கள் திருவாளர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார். கம்பன் கழகத்தின் நினைவாகவும் ஏவிஎன் குடும்பத்தின் சார்பாகவும் அறக்கட்டளை சொற்பொழிவு செய்வது என்பதே அவர் பெற்ற புண்ணியம், கேட்பதற்கு நாம் பெற்ற புண்ணியம் என்பதை சொல்லி அன்னார் அவர்கள் இப்பொழுது கம்பன் காட்டும் யோகியர் என்ற தலைப்பிலே என்னென்ன விதைகளை தரப்போகிறார், அது எவ்வாறு விருட்சமாகும் என்பதை நாமெல்லாம் கேட்டு ரசிப்போம். இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம். இடையின்றி கதிர்களெல்லாம் சுழலும் என வான் நூலார் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கெல்லாம் இயற்கை ஆயின், இடையின்றி கலைமகளே நினதருளில் எனதுள்ளம் இயங்குனாதோ. பாரம்பரிய சிறப்புமிக்க ஏவிஎம் அறக்கட்டளை நிகழ்த்துகிற இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு விழாவிற்கு தலைமை கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அருளாளர் ஐயா ஆரம்பி அவர்களே, ஏவிஎம் குடும்பத்தின் சார்பில் தங்கள் அன்பினை எனக்கு தெரிவித்த மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்களே, கம்பன் கழக செயலாளர் இலக்கிய வீதி இனியவன் அவர்களே, இந்த அரங்கத்தினுடைய முன்வரிசையை பொன்வரிசையாக்கி கொண்டிருக்கிற பெருமக்கள் ஐயா சிலம்பொலியார் அவர்களே, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, ஐயா லட்சுமணன் அவர்களே, நர்த்தகி நடராஜ் அவர்களே, திரண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபம் என்று சொன்னால் 2 விஷயங்கள் நம் ஞாபகத்திற்கு வரும். கம்பன் கழகத்திலேயும் வள்ளலார் காந்தி விழாவிலேயும் கை தட்டுகிற இந்த சபையோருடைய நினைவு வரும். கை தட்டுகிற சபையோர் நினைவு வருகிற போதே கை கட்டுகிற சரவணன் அவர்களுடைய நினைவும் சேர்ந்து வரும்.
நம்முடைய ஐயா ஆரம்பி அவர்கள் பேசுகிற போது ஏவிஎம் உடைய தொண்டர் என்று தன்னை நிலைநிறுத்தி சொன்னார்கள். அதே போல் நம்முடைய எஸ்பிஎம் அவர்களை, ஏவிஎம் தந்த எஸ்பிஎம் அவர்களை கம்பன் கழகத்தினுடைய தொண்டர் என்று நிலைநிறுத்தி சொன்னார்கள். ஒரு தலைவருக்குரிய சரியான இலக்கணமே தன்னை தொண்டர் என்று அடையாளம் காட்டுவதுதான் என்பதை அவர் சொன்னதன் வழியாக நான் புரிந்து கொள்கின்றேன். அதனால்தான் தெய்வச் சேக்கிழார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்று சொன்னாரே தவிர, தொண்டு நிலையில் ஒருவர் உயர்கிற போது, வளர்கிற போது, மலர்கிற போது அவர்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பு தானாக வெளிப்படும் என்பதைத்தான் நம்முடைய காவியங்கள் காட்டுகின்றன. அதுவும் அருளாளர் ஆரம்பி அவர்கள் தன் தலைமையுரையை நிறைவு செய்த அடுத்த வினாடி என்னை பார்த்து, நாங்கள் எல்லாம் கீழே போய் அமர்கிறோம், நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். எனக்கு அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் ஒரு பெரிய இசை விற்பனர் என்பது நீங்கள் அறிந்த செய்தி. அவரிடத்தில் ஒரு சக வித்வான் ஒரு தடவை கேட்டாராம், கச்சேரியெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டாராம். அப்போ அரியக்குடியார் சொன்னாராம், அதை ஏன் கேட்குறீங்க, முன்னெல்லாம் பாடுற போது ஆடியன்ஸ் தான் எழுந்து போவார்கள், இப்போ பக்கவாத்தியக்காரர்களே எழுந்து போகிறார்கள் அப்படின்னு சொன்னாராம். அது என் ஞாபகத்துக்கு வந்தது. இருந்தாலும் முன்னிருந்து கேட்பது என்கிற ஒரு சிறந்த பண்புக்கும் அது ஒரு அடையாளமாக, இலக்கணமாக திகழ்கிறது. நம்முடைய கம்பன் அறக்கட்டளை, கம்பன் கழகமும் ஏவிஎம் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகிற இந்த சொற்பொழிவு வரிசையை ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு வாசகனாக நான் நீண்ட காலம் அவதானித்திருக்கிறேன். சற்றேறக்குறை இதில் வெளிவந்த ஏராளமான நூல்கள் என் வசம் இருக்கின்றன. நம்முடைய கல்விக்கடல் எஸ்கே ராமராசன் அவர்கள் எழுதிய ஆழ்வார்களும் கம்பனும் என்கிற புத்தகமாகட்டும், தமிழ்கடல் ரத்தன செட்டியார் அவருடைய கம்பன் உணர்த்தும் பரம்பொருள் என்கிற அந்த புத்தகமாகட்டும், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்தி நூலாகிய கம்பனின் அரசியல் கோட்பாடு என்கிற நூலாகட்டும், இப்படி வரிசையாக நம்முடைய நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் சமீபத்தில் வெளிவந்து கொடுத்த நூல் வரை, கம்பன் நேற்று இன்று நாளை என்று கம்பன் கழகங்கள் பற்றி சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் எழுதிய நூல் வரையில் எல்லாமே தனிச்சிறப்பு மிக்க நூல்களாக உருவாயின. இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கம்பன் காட்டும் யோகியர் என்பதாகும். இந்த தலைப்புக்கு யோகா என்கிற விஷயத்தில் நமக்கெல்லாம் ஒரு அறிமுகம் உண்டு, பரிச்சயம் உண்டு. இப்போ இந்த தலைப்பில் நான் பேசுவதற்கு முன்பு இந்த சபையை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது. யோகா பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம அங்க அவயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ எவ்வளோ பேரால் இடது கையை உயர்த்த முடியும்? தயவுசெய்து உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஓ, ஏறக்குறைய எல்லாருமே உயர்த்துறீங்க, பெரிய விஷயந்தான். வலது கை பிரமாதம், எல்லாம் பாதி பேர் யோகிகளாக தான் இருக்கீங்க. ஆனால் இந்த யோகாவோட ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த விரல்களுடைய வளைவு. இப்போ முத்திரை படிக்கணும்னா விரல்கள் நம்ம வளைக்கணும். அதனால் விரல்களை இப்படி வளைத்து எவ்வளோ பேர் ஒரு வலது கை உயர்த்துறீங்கன்னு பார்க்கலாமே. ரைட், அதுக்கு ஒரு சின்ன பிடிமானம் வேண்டியிருக்கு. அது அப்படி ஒன்று பண்ணலாம், அந்த செல்ஃபோனை இப்படி வச்சு இப்படி உயர்த்தினா அந்த பிடிமானம் சரியாக இருக்கும். உங்கள் செல்ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க, இப்படி அதை அப்படி பண்ணுங்கள், அதை அப்படி உயர்த்தி பாருங்களேன். இப்போ இந்த யோகானுடைய மிக முக்கிய படிநிலைக்கு வர்றோம். அந்த செல்ஃபோன் அப்படியே பாருங்கள், அதை அப்படியே சைலண்ட் மோட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான், யோகா முடிஞ்சது. ஏன்னா இப்போ நிறைய சத்தம் கேட்டுது, அதனால் இந்த யோகா நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ செல் யோகா முடிந்தது. இப்போ நான் தந்திருக்கிற தலைப்பு கம்பன் காட்டும் யோகியர் என்பதாகும். கம்பன் காட்டும் யோகியர் அப்படிங்கிற தலைப்பு எதற்காக நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம் என்றால், தமிழில் அல்லது சமஸ்கிருதத்தில் பல சொற்களுக்கு நாம் மேலோட்டமாக பொருள் கொண்டிருக்கிறோம். இப்போ யோகா அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் ஆசனா ஆண்டியப்பன் தான் வர்றார். அவர் திருகலான உடல் வளைவுகளை கொண்டு அவர் போடுற போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து இதுதான் யோகா அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அது யோகா தான். ஆசனா ஆண்டியப்பன் சொல்லித்தரது ஒரு நல்ல யோக முறை தான். ஆனால் அது யோகாவின் முற்றிய நிலை அல்ல, அது யோகா, அவ்வளோதான்.
யோகம் என்கிற சொல் அல்லது யோகா என்ற சொல்லுக்கு பொருந்துதல் என்று பொருள். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் திடீர்னு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாருன்னா அவர் பெரிய யோகக்காரர் அப்படிங்கிறோம். இன்னொரு வார்த்தை அவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம். யாரோ ஒருத்தர் செல் யோகா சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன், மறுபடியும் அடிக்குது செல். அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லை நீங்கள் இரண்டாக பிரித்தால் திருஷ்டம் என்று பிரியும். சமஸ்கிருத சொல்லுது. திருஷ்டம் என்றால் பார்வையில் பட்ட விஷயம்னு அர்த்தம். திருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத காரணம்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதிர்ஷ்டம் அப்படின்னா ஏதோ குருட்டாம்போக்கில் வந்தார் நினச்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய மரபு என்ன சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையில் எவன் வெற்றி பெற்றாலும் அவன் குருட்டாம்போக்கில் ஜெயிக்கவில்லை, கண்ணுக்கு தெரியாத ஏதோ காரணம் இருக்கிறது என்பதைத்தான் அதிர்ஷ்டம் என்கிற சொல்லே சொல்லுகிறது. ஆனால் அதிர்ஷ்டம் என்ற சொல்லை நாம் தவறாக புரிந்து கொண்டு இது குருட்டாம்போக்கிலான வெற்றி என்று கருதுவது போல, யோகா அப்படின்னாலே இந்த உடம்பு வளைந்து திருகலான ஆசனங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பயிற்சியினுடைய ஆரம்பம், யோக பயிற்சியினுடைய ஆரம்பம். செய்ய செய்ய எது நமக்கு சுகமோ அதுதான் யோகம் என்று பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். ஸ்திரம் சுகம் ஆசனம் என்பது அவர் கொடுக்கிற வரையறை. ஏன் இப்போ இதை பற்றி இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா, யோகான்னா இந்த உடம்பை வளைத்து செய்கிற விஷயம் என்பதை முதலில் இந்த மனதிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு, யோகம் என்றால் பொருந்துதல். உடம்பு, மனம், உணர்வு, அறிவு எல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருந்துதல், அந்த ஐக்கிய நிலை என்று சொல்கிறார்களே, அந்த ஒருமை நிலையை நோக்கிய பயணம்தான் நான் கம்பன் காட்டும் யோகியர் என்கிற தலைப்பில் சிந்திப்பதற்கு மேற்கொள்ளப் போகிற விஷயங்கள். நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்திலிருந்து மேடைகளுக்கு வருகிறேன், இலக்கியங்கள் பேசுகிறேன், கம்பனை ஓரளவு வாசித்தேன் அந்த பருவத்தில். என்றாலும் நாம் படித்த விஷயங்களுக்குள் மறைந்திருக்கிற மறைபொருளை காட்டுவதற்கு நமக்கு சில திறப்புகள் தேவைப்படுகின்றன. என்னுடைய ஆன்மீக குருநாதர் ஈஷா யோக மைய நிறுவனர் சத்குரு அவர்களுடைய திருவடிகளுக்கு கீழ் அமர்ந்து சில விஷயங்களை தெரிந்த பிறகுதான் நாம் மேலோட்டமாக